இப்போ யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும்போது யோவான் ஸ்நானன் ஆமாம் சீசர்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கு கூட்டம் போய்கொண்டே இருக்குது. ஆமாம், இயேசு கிறிஸ்துக்கு அதிகமான கூட்டம். ஆமாம், ஒரு காலத்தில் கூட்டம் வனாந்தரத்தில் யோவான் பேசிக் கொண்டிருக்கும் கூட்டம் கூட்டமாய் கூடினார்கள். இப்போ பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கூட்டம் கூட்டமாய் கூடிக்கொண்டிருக்கு சொல்லும் பொழுது, அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். யோவான் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவர் என்னில் பெருகணும். ஆமாம், அவர் என்ன காட்டில் பெருகணும். ஏன்னா பல நேரம் அவரை தொந்தரவு பண்றாங்க, நீ எலியாவா, நீ கிறிஸ்துவா என்று தொந்தரவு பண்ணும்போது இல்லை இல்லை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு யோவான் சொல்லிய ஊழியம் வெற்றியாக இருந்தது என்று நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த அளவுக்கு கிறிஸ்துவை போல யோவான் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறேன். எனவே இயேசு கிறிஸ்து நீங்களான்னு சந்தேகப்படுற அளவுக்கு ஊழியம் செய்யணும். சூப்பர்ல, இயேசு கிறிஸ்து நீங்க தானா அப்படி கேட்கிற அளவுக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கணும், கேட்கிற அளவுக்கு சாட்சியா வாழணும். அப்ப பார்க்கும்போது நீ கிறிஸ்துவான்னு சொல்லி யோவானை தொந்தரவு பண்ணும் அளவுக்கு யோவான் கிறிஸ்துவை போல மாறி இருந்தால் தேவனுடைய குமாரனை போல வாழ்ந்ததை பார்க்கிறோம். இந்த காலவேளையில தேவன் தேடும் மனுஷன் நீங்க தான், தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் நீங்க தான் தேவனால் அனுப்பப்பட்ட யோவானை போல இருக்கிறீங்க. உங்க பகுதிக்கு உங்கள் மூலமா கிறிஸ்து பெருக பண்ண போகிறார், பெருக போற. ஆமா, அவர் அது சரியா இருந்தார். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் சொன்னதுல கரெக்டா இருந்தாரு. கிறிஸ்து பெருக வேண்டும் பிரியமானவர்களே. ஆமா, கொஞ்சம் சபை கூட்டம் வந்த பிறகு அல்லது நம்ம மூலமா அற்புதம் நடந்த பிறகு ஆமா நம்மளே கிறிஸ்துவை போல நம்ம எண்ணிக்கிட்டு கூடாது. நம்ம அடி